9வது அதிகாரம் முதல் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணிகாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இப்போ ஏற்கனவே 8வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி அப்படிங்கிறது 8வது அதிகாரம் முதல் வசனத்தில் தான் வருது. ஸோ அதில் அவர் எப்படி ஒரு டீச்சராக ஒரு போதகராக அவர்களை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத 8வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இப்போ இவங்களை அனுப்புகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். எதை பிரசங்கிக்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவன் எதற்காக மனிதனை வந்தார், எப்படி யூதர்கள் அதை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, இவர் தான் மேசியா அப்படிங்கிறதெல்லாம் விளக்குவதற்கு குறித்தான காரியத்தை குறித்து தான் அவங்க பிரசங்கிக்கிறாங்க. பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஸோ இந்த இடத்துல வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் சகல பிசாசுகளை துரத்தவும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கட்டுகளுக்குள்ளே யூதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய ரிச்சுவல்ஸ் அவங்க ஃபாலோலாம் பண்ணுறாங்க. என்னதான் தேவனை வழிபடுறதா ஒரு கூட்டமாக ஒரு ஜனக்கூட்டமாக அவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் பிசாசுகளின் பிடிகள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு வியாதிகள் இல்லை அற்புதங்கள் நீங்கி அவங்க சுகம் பெறும்போது தேவனுடைய வசனத்தை அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாங்க. இது நம்மளுக்கு தெரியும். அதே போல் லூக்காவில் தான் அதே அநேக இடத்துல இந்த வல்லமை அதிகாரம் திரும்ப திரும்ப நம்ம வரதை பார்த்துட்டே இருக்கிறோம். வல்லமை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அதிகாரம்னா லீகல் ரைட், வல்லமைனா பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை இவர் சொல்கிறார். இப்போ இப்படி அனுப்பும்போது அவர் அவர்களை நோக்கி வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. தடி அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, வழியில் திருடர்களோ இல்லை மிருகங்களோ வந்தால் தங்களை தற்காத்து கொள்கிறதற்கு யூஸ் பண்ணுறது தடி. அதுக்கு அப்புறம் தேவனுடைய ப்ரொடெக்ஷனுக்கு. அப்புறம் பையையாவது அப்பத்தையாவது காசையாவது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ட்ராவல் பண்ணும்போது தங்களை திருப்திப்படுத்தி கொள்ள தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிறதற்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறது. இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தேவனை தான் இப்போ ப்ரொவைட் பண்ணுவார் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்ஸ் அவர் மாத்திரம்தான் அப்படின்னு. அதே போல் 2 அங்கிகள் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய கலாச்சாரத்தில் 2 அங்கிகள் வைத்திருக்கிறது ஒரு வெல்த் குறிக்கிறது, ஒரு ரிச்னஸை குறிக்கிறது. அப்போ அவங்க 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக அதுக்கும் கடவுள் மாத்திரம்தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இவங்க தங்களை வெறுமையாக்கி கொண்டு போகணுங்கிறது தான் பின்னாடி அவர் முடிப்பார். ஸோ அதுக்கு தான் ஒரு இன்ட்ரோ இது. எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எந்த வீட்டில் நீங்கள் பிரவேசிக்கிறீங்களோ, ஊருக்குள்ளே போகும்போது அவங்க எந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அதில் அவங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்போது ஒரு வேளை அவங்க செய்கிற அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்து அந்த ஏரியாவில் உள்ள பெரியவங்க அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிருங்கன்னு சொன்னால் ஒரு வேளை இங்கே விட அங்கே நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் தங்குறதல்ல. உங்களுக்கு எந்த வீட்டில் நீங்கள் பிரவேசித்தீங்களோ முதல்ல அந்த ஊரில் உங்களுக்கு எங்கே இடம் கிடைத்ததோ, திறந்த ஒரு வாசல் இருந்ததோ அதில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழைப்பு வரும். நீங்கள் போகாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் அது ஒரு ஏழ்மையான ஒரு வீடாக இருந்தாலும் அதுலேயே நீங்கள் தங்கியிருக்கணும் அப்படிங்கிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க இடங்கள் கலிலேயா அப்படிலாம் அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு வேளை ஜென்டைல் லேண்ட்ஸை தாண்டி வரணும் அப்படின்னு சொன்னால் அப்படி அவங்க தாண்டி இஸ்ரேலுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், காலில் இருக்கிற தூசியை உதறுவாங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் அந்த புரஜாதி இதை கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்தாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் தேவனுடையவர்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க அந்த காலில் இருக்கிற தூசியை உதறி போடுகிறது ஒரு ட்ரெடிஷனாகவே அவங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு கிராமத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் உதிரி போடும்போது அது எப்படின்னா புறஜாதி தேசம் எப்படி யூதர்கள் புறஜாதியார் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதல். நாங்கள் தேவனுடைய ஜனம் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அப்போ உதறி தள்ளுகிற தூசியை உதறிட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதனால் அவங்க ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்கள் அப்படிங்கிறத இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக
வச்சுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் புறப்பட்டு போய், ஸோ இதுதான் அவங்களுடைய கண்டிஷன்ஸ். காட் வந்து இப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இப்போ கிராமங்கள் தோறும் திரிந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து முதல்ல சின்ன சின்ன ஏரியாஸை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சுவிசேஷம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு முதலாவது வந்து அனுப்பப்படுகிறது இயேசு கிறிஸ்து மூலமாக யூதர்கள் மத்தியில் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை முழுவதுமாக அவங்க வந்து செய்கிறதுக்கு பிரயாசப்பட்டு செய்கிறாங்க. பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாக, அப்போ இதெல்லாம் நடக்கிறது எங்கே அப்படின்னு சொன்னால் கலிலேயாவில் வந்து நடந்துகிட்ருக்குது. காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோது அப்படின்னு சொல்லும்போது அந்த காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு வந்து இவர் தேசாதிபதி. அந்த இடத்துல இருக்கிற ஏரோது வந்து அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமின்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் ஏலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசி ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்லி கொண்டபடியால் கலக்கமடைந்து. அப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், அநேக பிரசங்கங்களையும் பார்த்துருப்போம், இங்கே வேதத்துலையும் பார்த்துருப்போம். பரிசேயர்கள் மத்தியில் வந்து உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறத நம்பினாங்க. சதுசேயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அப்போ இது எந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் பெண்ணாட்களில் உயிர்த்தெழுவாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்கள் வந்து உயிர்த்தெழுந்து மனிதர்களாக நம்ம கூட நடமாடுவாங்கங்கிற ஒரு புரிதல் வந்து பரிசேயர்கள் வைத்திருந்தாங்க. சதுசேயர்கள் வந்து அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. அப்போது யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப தேவனுடைய காரியங்களை செய்கிறவங்களா தோன்றினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, யாரோ ஒரு தீர்க்கதரிசி உயிர்த்தெழுந்திருக்கக்கூடும், அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி, இல்லை அவருடைய ஆவி இவருக்குள்ளே இருக்கிறது, அந்த மாதிரி அவங்க வந்து கருதுகிற ஒரு இதில் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க எலியா இது யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் அப்புறம் போதனைகள் எல்லாமே யோவானுடைய போதனைகளுக்கும் இவருக்கும் வந்து ஒன்று போல தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் போல் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சிலர் ஏலியா தோன்றினான் ஏன் இருந்தது? பரிசேயர்களுக்கு வந்து மேசியா அப்படிங்கிறவர் வருவதற்கு முன்பாக எலியா வருவார் அப்படின்னு இருந்தது. அப்போ அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, மிராக்கிள்ஸ், எலியா செய்த மிராக்கிள் போலலாம் இவர் செய்கிறார், அதையும் விட நம்ம ஏற்கனவே அந்த சரப்தா ஊர் விதவை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல, அந்த நாயின் ஊர் விதவையினுடைய மகனை வந்து அவர் சுத்தமாக்கும்போது எலியாவை விட மேலானவர் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல வந்து காமிக்கிறார். அப்போ எலியா தோன்றினான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் வேறு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து உயிரோடு எழுந்திருக்கிறார் போல் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து மக்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல ஏரோதும் கேள்விப்படுகிறார். அப்போ என்ன அப்படின்னா, அரண்மனை வரைக்கும் வந்து நியூஸ் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே எப்படி லூக்கா இதை கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், சுவிசேஷம் வந்து ஒரு வெளிச்சம், அதை சீஷர்கள்கிட்ட கொடுத்து அவர் அனுப்புகிறாரு. அதே நேரத்தில் இருளான ஒரு கூட்டம் வந்து சுவிசேஷத்தை கேட்க ஆயத்தமாகிறப்போவே அவங்க வந்து கலக்கமடைகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு குரூப்பை வந்து அவர் காமிக்கிறார். சீஷர்கள் கிளம்புறாங்க, ஏரோது வந்து செய்திகளை கேட்டு வந்து கலக்கமடைகிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அப்படின்னா, அவருக்கும் வந்து ஆல்ரெடி இந்த யூதர்களுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போது இவர் வந்து எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வந்து விடுமோ, நம்ம ஆட்சிக்கு போட்டியாக வருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ளே வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னால், இவர் ஏற்கனவே யூதர்களை பிரியப்படுத்துகிறவர் அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். யூதர்களுக்கு எல்லாம் செய்து அவங்கள வந்து கொஞ்சம் கையில் வச்சுருக்கிற ஒரு மனிதர். அப்போது இவருக்கு வந்து நல்ல பணபலமும் உண்டு, ஆட்கள் பலமும் உண்டு. இப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் பேசுகிறாங்க, அநேக அற்புதங்கள் நடக்குது. அவங்களுக்குள்ளே நம்பி இருந்த மேசியா வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்புகிறாங்க. மேசியாவுக்கு முன்பாக வருகிற ஒரு எலியா வர்றாருன்னு நம்புகிறாங்கங்கிறப்போ அவர் கலக்கமடைகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ லூக்கா வந்து ரெண்டு காரியத்தை இவங்க ரெண்டு பேரையும் வந்து குறித்து சொல்கிறார். யோவானை நான் சிரத்த சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போ இவர் கேள்விப்படுறதுனால இவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரை விசுவாசிக்கும்படியாவோ இல்லை அவருடைய போதனைகளை கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை.
அவர் கேள்விப்படுகிறது உண்மைதானா, நம்மளுடைய இதுக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்காக வந்து அவர் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே போன தடவை வந்து நம்ம 8வது அதிகாரத்தில் பார்த்தோம், இவர் யாரோ அப்படின்னு வந்து ஒரு கேள்வி சீஷர்கள் வைக்கிறாங்க. அப்போ லேகியோன் வந்து அதுக்கு பதில் மாதிரி உன்னதமான தேவனுடைய குமாரன். அப்போ இங்கே வந்து பார்க்குறோம் 9வது அதிகாரத்தில் அகெயின் சீஷர்களை அனுப்புகிற டைம்லேயும் இங்கே வந்து இவன் யார் அப்படின்னு சொல்லி ஏரோது வந்து அங்கே வந்து பிசாசு வந்து சொல்லிச்சு தேவன் யார் எப்படிப்பட்டவர்னு. இங்கே ஏரோது வந்து ஒரு இருளுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் வந்து தெரிந்து கொள்ள பிரயாசப்படுகிறார் அப்படின்னு. அப்போ அந்த இவன் யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் வந்து கீழே திரும்ப இயேசு கிறிஸ்து அவர் யார் அப்படிங்கிறத வந்து காமிக்கிற மாதிரி இவர் லூக்கா வந்து கொண்டு வரார். ஸோ இந்த இடத்துல 10வது வசனத்தில் அப்போஸ்தலர் திரும்பி வந்து, அப்போ இந்த இடத்துல தான் அப்போஸ்தலர் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது வரைக்கும் சீஷர்கள் அப்படின்னு இருந்தவங்க இப்போ அப்போஸ்தலர் அப்படின்னு ஆகுறாங்க. சீஷர்கள் அப்படின்னா அவங்க வந்து லேர்ன் பண்ணுறாங்க ஜீசஸ் கிரைஸ்டுடைய டிசைபிள்ஸை. அவங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவங்ககிட்ட வந்து போதனைகளை வந்து அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இவங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கற்றுக்கொண்டாச்சு, இனிமேல் இவங்க செய்ய வேண்டிய டியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது அனுப்பப்படுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து த சென்ட் ஒன்ஸ், அதாவது அனுப்பப்பட்டவர்கள். அப்போது இவங்க வந்து தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் வந்து திரும்ப வராங்க. தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். என்னதான் அதிகாரம் வல்லமை அப்படின்னு அவங்களுக்கு வந்து இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்து எல்லா அதிகாரமுடையவராக இருந்தார். அவரும் எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம அநேக மிராக்கிள்ஸோ இல்லை கடவுளுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நம்மளுக்கும் வந்து ஒரு அவர் கூட இருக்கிற ஒரு டைம் வந்து தேவை அப்படிங்கிறத, ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு அவரோடு கூட இருக்கும்போது நம்ம எவ்வளோதான் அவருடைய காரியங்களில் ரொம்ப பிஸியாக இருந்து அநேக பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக எல்லாவற்றையும் திரும்ப வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் வந்து அவர் கூட ஒரு உறவில் இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த வசனத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்து வனாந்திரமான ஒரு இடம். அகெயின் வந்து நம்ம முந்தின இதுலேயும் பார்த்தோம் வனாந்திரமான ஒரு இடம். அப்போ இந்த வனாந்திரம் அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் இல்லாத ஒரு ஏரியா, அவ்வளோதான். இப்போ ஊருக்குள்ளே அங்கங்கே வந்து வனாந்திரமான ஏரியாஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து தனிமைக்காக கூட்டு போகிறார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர் எல்லாரும் அவங்க தனிமையாக இருந்து கடவுளோட ஒரு உறவில் இருந்து கொஞ்சம் அமைதியான ஒரு நேரத்தை செலவிட போகணும்னு சொல்லும்போது வருகிற ஜனங்களை அவர் வந்து புறமை தள்ளலை அப்படிங்கிறதுனால தான் ஏற்றுக்கொண்டு அப்படிங்கிற வார்த்தை வருது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார். இப்போ நிறைய பேர் வந்து விசுவாசத்தோடு வருகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இந்த வியாதி குணமடையணும் அப்படிங்கிற அற்புதம் வேணும் அப்படின்னு வர்ற கூட்டம். அப்போ யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் அவர் வந்து புறம்பு தள்ளலை அப்படிங்கிறத காமிக்கிறது தான் சுஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும்போது யார் விசுவாசத்தோடு வந்தாங்களோ அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் அப்படி கிடையாது. நம்ம இது வரைக்கும் லூக்காவில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசத்தோடு உள்ளே வந்தாங்களோ அங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரட்சித்தார் அப்படின்னு, ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போ, இதெல்லாம் சொல்லும்போது வந்து அவங்களுடைய சால்வேஷனை குறித்து வந்து சொல்லப்படுது. நம்ம பார்த்தோம் 2 சால்வேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஹீலிங் வந்து இருந்ததுன்னு பார்த்தோம். இதில் வந்து எப்படி அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து கொடுக்கப்படல. அவர் வந்து அவ்வளோ காரியங்களே செய்து இருந்தும் ஒரு ஹியூமனாக அவர் வந்து தன்னை தனிமைப்படுத்தி ஒரு ஓய்வு எடுக்கணும், சீஷர்களோட தனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தபோதும் வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் வந்து ஹீலிங்கை கொடுத்தாரு. யாரெல்லாம் சுஸ்தமடையணும்னு வந்து இவரால் கொடுக்க முடியும்னு வந்தவங்களும் சரி, இவர்கிட்ட வந்தால் சுஸ்தமடைவோம்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து அவர் ஹீலிங்கை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏரோது வந்து இவன் யார் அப்படின்னு சொன்ன காரியத்துக்கு ஒரு பதில் மாதிரி லூக்கா வந்து எழுதுகிறார். அடுத்து இந்த ஜனங்கள் வந்தால் தான் அடுத்து ஒரு மிராக்கிள், ஒரு லெசன், ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் வந்து தெரிய போகுது ஆடியன்ஸுக்கு, ரீடர்ஸ்க்கு வந்து தெரிய போகுது. அதை வந்து அவர் காண்பிக்கிறார். சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ வனாந்திரமான இடம்,
அப்போது ஊரில் போய் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க, அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்? குணமாக்குகிற ஒரு அதிகாரமும் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரமும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் நேச்சர் மேலே வந்து அதிகாரம் உண்டுங்கிறத வந்து இவங்க ஆல்ரெடி பார்த்துருக்குறாங்க. நம்ம லூக்கால முன்னாடி பார்க்கும்போது படகுல வரும்போது நேச்சர் மேலே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது தேவனுக்கு. அவங்களுக்கு முதல்ல அது தெரியலை, அதுக்கப்புறம் வந்து இருக்கிறத அவங்கெல்லாம் கண்டு கொண்டாங்க. ஆனாலும் கூட திரும்பியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் அற்புதம் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கல. அவங்க விசுவாசம் இல்லைன்னு வந்து இந்த இடத்துல சொல்லலை. இந்த இடத்துல எப்படின்னா, அவங்க ஒரு அக்கறை ஜனங்கள் மேலே காண்பித்து ரொம்ப நேரம் ஆகுது அவங்க கிளம்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுலேயுமே வந்து அவங்க மிராக்கிள் பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. தேவனால் செய்யக்கூடுமா கூடாதா அப்படின்னு அவங்க யோசிக்கல. ப்ராக்டிக்கலாக ஒரு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. 5 அப்பங்கள் 2 மீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மீன்கள் வந்து அவங்க அப்பம் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்குமா. அப்போ அதுக்கு வந்து பிக்கிள்டு ஃபிஷ் இல்லைன்னா ட்ரைடு ஃபிஷ் வந்து வச்சு அவங்க அதை வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இவ்வளோ ட்ரைடு ஃபிஷ்னால் நம்மளுக்கு தெரியும், அதுவும் ரொம்ப சின்ன வந்து மீன், அதுக்கு பிக்கிள் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை வைத்து வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு ஏழை மகனுடைய ஒரு உணவு தான் வந்து 5 அப்பம் 2 மீன் அந்த வச்சிருக்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டும். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராய் உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நம்மளுக்கு வந்து தெரியும் இது வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர். அவங்க சாப்பிட்றப்போ பொதுவாகவே அவங்க செய்கிற ஒரு பழக்கம். யூதர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கறது. ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது இதை வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ அவர் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லும்போது, இவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கிறாரு, ஆனாலும் சோர்ஸ் யார், பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறத எப்படி யூதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இது பண்ணுறாங்களோ அதையே இவரும் வந்து சோர்ஸ் வந்து பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. இப்போ ஏன் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, யூதர்கள் மத்தியில் நடக்குது அப்படின்னா, மோசையை காண்பிக்கிற விதமாக இவர் வந்து காண்பிக்கிறார். மோசே வந்து திரளான ஜனங்களுக்கு வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்தார் வனாந்திரத்தில். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல இவர் செய்கிறார். இப்போ அதையும் பார்க்குற யூதர்களும் சரி பரிசேயர்களும் சரி அவங்க வந்து புரிந்து கொள்வாங்க. அதனால் இவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்து ஆசீர்வதித்து அதை பிட்டு வந்து கொடுக்கும்போது அது கண்டினியூஸாக எல்லாருக்கும் போய் சென்றடைகிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிளாக எண்ணுறாங்க. அப்போது அந்த உபாகமத்தில் மோசே சொல்லுவார்ல, ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வந்து இவங்க அது கூட ரிலேட் பண்ணி பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து அண்ணாந்து பார்த்து கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் வந்து இருக்கிறாங்க. கூடைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன விக்கர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குமா அப்படின்னா, யூதர்கள் பாரம்பரியமாக தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற யூதர்கள் வந்து எங்கே போகும்போதும், நம்ம இப்போ வெளியிலலாம் போகும்போது ஒரு பேக் பேக் வச்சுருக்க மாதிரி அவங்க ஒரு சின்ன கூடை வச்சுருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா அப்பங்களை எடுத்து செல்வதற்கு, மற்றவங்க புறஜாதிகள் தொற்றாமல் இருக்கிறதுக்கோ இல்லை அது வந்து எதுலேயும் பட்டு தீட்டுப்படாமல் இருக்கிறதுக்காகவோ வந்து வைக்கப்பட்டுகிற ஒரு செரிமோனியல் கிளென்சிங்கோடு இருக்கிற ஒரு கூடை தான் வந்து இவங்க வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கூடை 12 கூடைகள் நிறைய அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இந்த 12 சீஷர்கள் வந்து ஆளுக்கு ஒரு கூடைன்னு சொல்லி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. 12 அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்போ 12 கோத்திரங்கள் நிறைய மீதி எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் முழுவதும் வந்து சிதறடிக்கப்பட்டு இப்போ இயேசு கிறிஸ்து இருக்க பீரியடில் மிக்ஸ்டு பாப்புலேஷனாக தான் வந்து அவங்க இருக்கிறாங்க.
யூதர்கள், புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற 12 கோத்திரங்களும் சிதறடிச்சிச்சு, சிதறிக்கப்பட்டது. வெளியே இருக்கிறவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் எதை காமிக்கிறாருன்னா, the 12 tribes will be restored back அப்படிங்கிறத காமிக்கிறது தான். அப்போ யூதர்கள் எல்லாவற்றையும், அதுவும் படித்த யூதர்கள், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் வந்து இவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது எல்லாத்தையுமே எல்லா காரியங்களோட அவங்களோட பழைய ஏற்பாட்டிலேயே வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்க சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு காலத்துக்கு பின்பாக நீங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டரேஷன் வந்து மெசேஜாக நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ யூதர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவர் மேசியாங்கிறத இவர் வந்து காண்பித்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்கலாம். இப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த மோசையினால் வந்து திருப்தி அடைந்து அவங்க வந்து நிறைய மன்னாவே சலித்து போகிற அளவுக்கு வந்து அவங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம யோவானெல்லாம் பார்க்குற மாதிரி இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி காமிக்கிறாரு, தான் தான் வந்து பிதாவின் இடத்துல வந்தவர் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் கேட்குறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவன் யார் அப்படின்னு சொல்லி ஏரோது கேட்ட ஒரு காரியத்தை இப்போ வந்து இயேசு கிறிஸ்து, ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லா ஜனங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறது, கேள்விப்படுகிறது எல்லாமே இவருக்கு தெரியும். அப்போது சீஷர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க, ஆல்ரெடி வந்து இயேசு கிறிஸ்து தெரியும் சீஷர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சீஷர்கள் அவர்களை தங்களை வெளிப்படுத்தும்படியாக வந்து அவங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், அதே ஏரோது வந்து எதை கேள்விப்படுகிறாரோ அதை தான் இவங்களும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஜனங்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து லூக்கா எழுதுகிறார். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல யார் அவங்கள வந்து அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிகிறது. ப்ளஸ் அதை வந்து எல்லா சீஷர்களும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு காண்பிக்கிறதுக்காக தேவன் இந்த கேள்வி வந்து அவங்க மத்தியில் கொடுக்குறாரு. அப்போது பேதுரு வந்து சொல்கிறார், நீ தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு. இப்போ கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது கிரேக்க மொழியில் கிறிஸ்டாஸ், ஹீப்ரூவில் வந்து மெஷாயா. அப்போது மேசியா அப்படிங்கிற அவர் வந்து வருவார்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற யூதர்கள் தான், சீஷர்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். ஆனால் இவங்களுடைய வெயிட்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலையை கொடுக்கணும், இவர் வந்து விடுவிக்கிறவர், இவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டைம் பீரியட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடி உறுதியாய் கட்டளையிட்டார். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இயேசு கிறிஸ்து வந்து உறுதியாய் கட்டளையிட்டார், இல்லை நீங்கள் வந்து இதை சொல்லாதீங்க வெளியில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பப்ளிக் ரிவால்ட் வந்துட வாய்ப்பு இருக்கிறது. இவர் மேசியா அப்படின்னு சொல்லி வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இவருடைய பிரசங்கம் வந்து தடை பண்ணப்படும், இவர் அநேக ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தடை பண்ணப்படும். அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உறுதியாய் கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு டைம் பீரியட் வந்து தேவன் வைத்திருக்கிறார். அந்த டைம் பீரியடில் சீஷர்களும் புரிந்து கொள்ளணும், இவர் வந்து ராஜ்யத்தை இந்த யூதர்கள் மத்தியிலிருந்து இந்த ரோம ராஜ்யம் வந்து வெளியில் போகணும், இல்லை மீட்கப்படணும் அப்படிங்கிறது இல்லாமல் இவர் வந்து ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக வந்திருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்ன அந்த காரியத்தை இவர் நிறைவேற்றி வந்திருக்கிறாருங்க புரிதல் சீஷர்களுக்கும் கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்துங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சீஷர்களுக்கும் முழுமையாக இன்னும் வரல, அதுக்கும் ஒரு டைம் வேணும். அதனால் அவங்க வந்து அப்படி சொல்கிறத பார்க்குறோம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும், கொல்லப்படவும், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். மனுஷகுமாரன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரும்? யூதர்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து தானியேல் 7ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம். சரி, நம்மளும் மறக்க வேண்டாம். அப்போது இந்த இடத்துல வந்து லூக்காவில் வந்து அவர் சொல்கிறாரு, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதரவின்றி தள்ளப்படவும். அப்போ அந்த தானியேல் 7ஆவது அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம்,
மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது அது மேசியாவை குறிக்கிறது. அப்போது இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு வந்து சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும், இல்லை நான் பல பாடுகள்னு அவர் சொல்லலை, மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து அவங்களும் யூதர்கள் தான், அவங்களுக்கும் காரியங்கள் வந்து தெரியும், அவங்களுக்கு தான் ஒரு இதை வந்து சொல்கிறார். நான் அந்த கிறிஸ்து அவர் அதுவும் பேதுரு வந்து கிறிஸ்துன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி சொல்கிறார், மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல 7:13 வந்து நம்ம பார்க்குறோம், தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கேன், ஏதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது, அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் காலத்தை வந்து குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தானியேல் 8வது அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது 25வது வசனம், இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும், அவைகளில் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து எப்படின்னா மேசியாவினுடைய காலங்கள் எப்படி இருக்கும், அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும், முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது, அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார், அருவருப்பான செட்டைகளோட பாலாக்குகிறன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாலாக்குகிறன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ இது வந்து அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து தானியேல் அந்த இடத்துல மேசியாவின் காரியத்தை குறித்து சொல்லியிருக்கதை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து மனுஷகுமாரன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். இருந்தாலும் நம்ம பின்னாடி வந்து பார்க்குறோம் அவங்க அந்த அளவுக்கு வந்து உணர்வு அடையலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கூடவே இருக்கிறாரு, அவர் சிலுவை பாடுகளுக்குள்ளாக மரணிப்பாருங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 3 குரூப் வந்து பார்க்குறோம், மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். இந்த 3 குரூப்பில் வந்து பார்க்கும்போது இவங்க சான்ஹெட்ரைன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், நம்ம சினகாக் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம்ல, ஜெபாலயம், அது வந்து யூதர்களுக்கு தேவனை குறித்தான காரியங்களை சொல்கிறது. அதுக்கப்புறம் சிவில் லா வந்து ஃபாலோ பண்ணி அதிலிருந்து ஆலோசனை சங்கம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறவங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் காட்ஸ் லா. அப்போது இவங்க அதில் தான் யார் இருக்கிறாங்கன்னா மூப்பர் இருக்கிறாங்க, பிரதான ஆசிரியர் இருக்காங்க, வேதப்பாரகர் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை சானெட்ரைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சானெட்ரைன் வந்து என்னென்னா ஒரு ஜூயிஷ் ஹைகோர்ட், அவங்க வந்து நியாயம் தீர்க்கிறவர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஆகாதன் என்று தள்ளுவார்கள், மனுஷகுமாரனை வந்து ஆகாதன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இதனுடைய புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரிவீல் பண்ணுறாரு சீஷர்களுக்கு. அப்போது இந்த வசனம், அதாவது 22, 23 இந்த வசனங்கள், 24 இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்படின்னா, இது வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவருக்குரிய காரியத்தை அவர் செய்தார், அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க அடுத்த ஒரு அதிகாரத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்போஸ்தலர்கள் அப்படின்னு அனுப்பப்படுகிறவர்கள்னு ஒரு பொசிஷனுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தன்னுடைய காரியம் என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு அவங்க என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே அதை வெளிப்படுத்தி இன்னும் அவருடைய காரியம் எப்படி இருக்கும்னு அவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து கற்றுக் கொடுத்துட்டு வருகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது காட்ஸ் பிளான் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சொல்லிக்கிட்டு வரதை வந்து நம்ம பார்க்குறோம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி. இல்லை நம்ம நிறைய பிரசங்கங்கள் வந்து கேட்டிருப்போம். அப்போது என்றைக்குமே வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்டு, இல்லைன்னா டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம், இப்படி நம்மளை குறித்தே வந்து உயர்வாக இப்போ நிறைய பிரசங்கங்கள் வந்து நம்ம கேட்டிருக்கலாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்து தேவன் இந்த உலகத்தில் ஒரு நல்ல நேம் இப்போ வச்சுருப்பார், எல்லோரும் முன்னாடி நம்ம வந்து நல்லா இருப்போம், அந்த மாதிரி வந்து நிறைய பிரசங்கங்கள் வந்து இருக்கும். ஆனால் அவருடைய மெயின், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னைத்தான்
வெறுத்து அந்த செல்ஃப் அப்படிங்கிறதை வந்து தூக்கிடணும். செல்ஃப் டினையல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ நம்ம எந்த ஒரு பிரசங்கத்துலேயும் வந்து யார் நம்மளுக்குரிய காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரசங்கம் வந்து தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமானது. பிறருக்கானவைகளையே தான் நம்ம நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் செல்ஃப் டினையல் வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து பிறனுக்கானவைகளை நோக்கி பார்க்க முடியும். நம்மளுக்குரியதையே வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அந்த செல்ஃப் லவ், அப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், தேவன் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதே வந்து சரியான ஒரு புரிதல் வந்து இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கிறவன். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்னை வெறுத்து அப்படின்னு சொல்லும்போது பிறர் காரணத்தை மட்டும்தான் நான் செய்ய முடியும். நான் வந்து என்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன, என் மனசுக்கு என்ன சமாதானம், எனக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறதுலையே நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று சீஷர்களாக தான் நம்ம இருக்கோம், அப்போஸ்தலர்களாக நம்ம வந்து இன்னும் மாறல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். அப்போது இவர் வந்து அந்த 3ஆம் நாளில் உயிர் தெழுவேங்கிறது வந்து அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதே தான் வந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களும் ஜீவனை அடைவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து அவர் சொல்கிற இந்த வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்ஃப் டினையல்ங்கிறதே இல்லாமல் எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது ஒரு காரியம். அப்போ தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படலை அப்படின்னா தான் நம்ம வந்து நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம், மற்றவங்களை வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க வந்து ஜீவனை இழந்து போவார்கள் அப்படிங்கிறப்போ நித்திய ஜீவனை வந்து இது குறிக்கிறது. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் செல்ஃப் டினையலை வந்து இது குறிக்கிறது, தன்னை வெறுத்து அப்படின்னு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. அப்போ தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அப்படின்னு சொல்லும்போது தெரிந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ மனுஷன் வந்து உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்துகிறதுக்கு எல்லாம் பண்ணுறான். சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்படுகிறது, எல்லா விதத்துலேயும் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து கேள்விப்படுறாங்க, அதையும் தாண்டி அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தங்களைத்தானே வந்து கெடுத்து கொள்ளுகிறாங்க, அவங்க நஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அப்படி இருக்கிறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்துகிறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவோடும். அகைன் இங்கே மனுஷகுமாரன் வரும்போது அங்கே மேசியாவின் காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கல தானியல்ல. ஸோ அந்த காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பீரியடில், அவருடைய செகண்ட் கம்மிங். அதில் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த உலகத்தில் வாழும்போதும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு வந்து சத்தியம், யோவானில் வந்து நம்ம பார்க்குறோம் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் வந்து நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அன்றைக்கே வந்து உங்களுடைய நியாய தீர்ப்பு வந்தாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ, எவன் வந்து அதை நிராகரிக்கிறானோ, அதை ஏற்றுக்கொள்கலையோ அவன் வந்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்கள அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க மேலே பாஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல தம்முடைய மகிமையோடும் பிதாவினுடைய மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த தூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தூதர்கள் மூலமாக தான் தேவனிடத்திலிருந்து காரியங்கள் வந்து பரிசுத்தவான்களுக்கு வந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரியும். மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த மேசியாவை குறித்து புரிந்து கொள்வாங்க. அப்போ தான் அதனால தான் இந்த 3 காரியத்தையும் வந்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிதாவின் அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மேசியா அப்படிங்கிறத, பிதாவினுடைய மகிமையோடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அந்த ஒரு காரியம் வந்து வருகிறது. பரிசுத்த தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே, எல்லா பரிசுத்தவான்களுமே வந்து பரிசுத்த தூதர்கள் மூலமாக தான் தேவனை வந்து அண்டி கொண்டாங்க, தேவனுடைய வார்த்தை அவங்க மூலமாக தான் எங்களுக்கு வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதனால் அந்த 3 இதையும் வந்து அவர் சொல்கிறார். மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது உங்களுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு உண்டு. அந்த பீரியட் வரும்போது, அந்த செகண்ட் கம்மிங் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இந்த காரியம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி.
இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இப்போ இது அநேகருக்கு ஒரு குழப்பமான வசனம். இதில் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிதலில் சொல்லுவாங்க. நான் இதை எப்படி புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை காணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஆல்ரெடி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம், அப்புறம் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாரும் தான் பேசுகிறார். இப்போ சீஷர்களிடத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரன் பாடுகள் படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும். இப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறத குறிக்கிறது. அப்போது தேவனுடைய ராஜ்யம் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, எய்தர் பிஃபோர் அவர் ரெசரக்ஷன் டைமில், அவர் உயிர்த்தெழுகிற டைமில் காணும் முன் அவங்க மரிப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ரெசரக்ஷன் டைம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வியூ. இன்னொன்று எப்படி அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பை காணும் முன் அப்படின்னு. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த முழு இஸ்ரவேல் தேசமும் அழிக்கப்பட்டு அவங்க சிதறடிக்கப்படுகிறாங்க. அந்த மேசியாவின் காரியம் நம்ம இப்போ தானியலில் பார்த்தோம்ல, கடைசியில் பாலாக்குகிறவன் இறங்குவான், அதுக்கப்புறம் எல்லாமே நாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது 70ஆவது ADயில் நடந்த ஒரு காரியம். அப்போது முழு எருசலேமும் அழிக்கப்பட்டு அவங்க சிதறடிக்கப்படுகிறாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிற்கிறவர்களில் அப்படின்னு சொல்லும்போது அந்த சீஷர்கள் மறைத்து போவதில்லைன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை எந்த வியூவில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கோ அது. அப்போ இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க பார்க்க வேண்டிய காரியங்கள் என்ன, இவங்க அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி எடுத்து சொல்லணும். எனக்கு அந்த 70ஆவது ADயில் நடந்த அந்த ஒரு நியாய தீர்ப்பை தான் நான் இந்த வசனத்துக்கு கூட எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறது. ஏன்னா எருசலேமில் தான் அது வரைக்கும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் சிதறடிக்கப்படுகிறாங்க. அப்போ சிலர் 8ஆவது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். பிலிப்பு இங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க, போய் சமாரியா அந்த மாதிரி இடங்கள்லாம் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுல் வராரு. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம் செல்கிறது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் யாரும் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி இருக்குது. என்ன டியூட்டி அப்படின்னா, இந்த 9ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில் அனுப்பப்படுறாங்கல்ல அந்த ஒரு காரியம். அப்படி நீங்கள் அனுப்பப்படும் போது நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல கற்றுக் கொடுத்துட்டாரு. கடைசியில் நீங்கள் மேசியான்னு இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்களே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சிலுவை காரியங்கள் தெரியும். ஏன்னா ரோம ராஜ்யத்தில் அப்போ தான், அதுக்கு முன்னாடிலாம் அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது கிடையாது, பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சிலுவை பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிரசங்கங்களில் கேட்டிருப்போம், அது எவ்வளோ கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சஃபர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷனாக அவர் இதையும் பேசுகிறாரு. ஏன்னா அவங்க எப்படி அவங்க மைண்டில் எப்படி இருக்குதுன்னா, மேசியா எப்படி மற்ற யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்களோ, பரிசேயர்களாக எப்படி நினைத்து கொண்டிருந்தாங்களோ அதே தான் இவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. எப்போ நம்மளை ரோமராஜ்யத்துலேருந்து இவங்க விடுதலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோடது இருந்தது. யோவான் ஸ்நானோடதையும் இதுதான் இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் தான் உங்களுடைய காரியம், இதற்காக தான் நான் வந்தேன், இதுதான் மேசியாவினுடைய ஒர்க்கு, இதுதான் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துலேயும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு நினைக்கூட்டும் ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம்.